வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 70mm நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் கோகுலப்பிரியா மற்றும் என்னுடன் நான் பவித்ரா வீரபாண்டியன். இன்னைக்கு நம்ம 70mm நிகழ்ச்சியில மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி மூவி டீம் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. மூவில இருந்து ஆக்ட்ரஸ் சம்யுக்தா மேம் இணைஞ்சிருக்காங்க, டைரக்டர் முகுந்தன் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் 2 ஆங்கர்ஸ் நான் ஒரு ஷோல சந்திக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறது. தேங்க்யூ சோ மச் மேம். முதல் கேள்வி டைரக்டர் சார் கிட்ட ஸ்டார்ட் பண்றேன் சார். மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி, மாஃபியா கொள்ளை கூட்டம், இந்த நேம் எதனால சூஸ் பண்ணீங்க சார் நீங்க? அதை நீங்க மதராஸ்னே ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. ஏன்னா டைட்டில் நான் மட்டும் தான் வச்சிருக்கேன். மதராஸ், மெட்ராஸ் வேண்டாம், தமிழ்ல போலாம் அப்படின்னு சொல்றீங்க. மதராஸ் மாஃபியா கம்பெனி. மதராசி. ஆமா, இது வந்து ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி தான் பேசிக்கலா. ஆனா ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் படம். நல்ல பேக்கடா எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கும். டைட்டில் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும்னு ஃபீல் பண்ணும்போது மாஃபியா கம்பெனின்னு வச்சேன். அதுக்கப்புறம் சென்னையில் நடக்கிறதுனால மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி தான் முதல்ல வச்சேன். அப்புறம் மதராஸ்ன்னு இருந்தால் ஒரு அழகு இருக்குன்னு சொல்லி மதராஸ் மாஃபியா கம்பெனி வச்சிருக்கேன். தமிழ்னாலே அழகுதானே. கண்டிப்பா சார். ஓகே சார். சார், இந்த கதை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எது மையப்புள்ளியா இருந்துச்சு சார்? ஆக்சுவலாக என்னன்னா, இந்த கதை வந்து ப்ரொடியூசரோட கதை. ஓகே சார். ப்ரொடியூசர் ஆல்சோ நியூ ப்ரொடியூசர். ஃபர்ஸ்ட் படம் இருக்குது, அண்ணாதுரை சார். அவர் வந்து ஒரு லாயர். நான் நிறைய கதைகளோட முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் அவர் சந்திக்கும் போது அவர் என்கிட்ட ஒரு 4 கதை இருக்குது கேளுங்கன்னாரு. லைனாக சொன்னார். அது சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய லாயர் லைஃப்பில் வந்து நிறைய கேசஸ் பார்த்துருப்பார், கேஸ் ஹிஸ்ட்ரிலாம் படிச்சிருப்பார், நிறைய செய்திகள் கேட்டிருப்பார்ல, அதை பேஸ் பண்ணி தான் இருந்தது எல்லாமே. அதில் அவர் சொன்னதில் இந்த லைன் நல்லா இருந்தது. ஸோ இதை வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஸ்க்ரீன் ப்ளேவாக பண்ண முடியும்னு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. அப்போ நீங்கள் பண்ணி சொல்லுங்கன்னாரு. அப்புறம் நான் ஃபுல்லாக பண்ணும்போது அது நல்லாவே வந்தது. அதுக்கப்புறம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மேம் உங்ககிட்ட ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்ல வந்து எனக்கு போலீஸ் கேரக்டர் வரணும்னு நீங்கள் பேசியிருந்தீங்க. அதே மாதிரியே போலீஸ் ரோல் இதில் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இது எப்படி அமைஞ்சது மேம்? நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க இதில்? ஸோ எங்கள் படத்தோட பிஆர்ஓ சதீஷ் அவர் தான் எனக்கு இந்த ரோலை வந்து ஃபஸ்ட்டு இதை பற்றி பேசினார். இந்த மாதிரி ஒரு போலீஸ் கேரக்டருக்கு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் அடுத்த நாளே நாங்கள் டைரக்டர் முகுந்தன் சாரோட மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி அவர் ஒரு லைன் தான் சொன்னார், போலீஸு வில்லனுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இருப்பீங்க. ஸோ அதே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா எனக்கு எப்போதும் ஃபீல் ஆகும், எனக்கு ஒரு ஆக்ஷன் இந்த மாதிரி த்ரில்லிங்காக பண்ணால் நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அது ஃபுல் கதை அவர் சொல்லும்போது ஆஹா இது கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கே, இது எல்லாரோட ஒரு ட்ரீம் கேரக்டராக இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு வில்லனுக்கு ஒரு ஹீரோ ஸ்லாஷ் வில்லன் தான் அவர் ஆனந்த்ராஜ் சார். அவருக்கு ஒரு ஆப்போசிட்டாக ஸ்ட்ராங்காக பண்ணோன்றது ஒரு பெரிய விஷயம். அண்ட் அவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸு, அவ்வளோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் ஃபிலிமில் வந்து ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ எனக்கு கொஞ்சம் நல்லா எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு. பட் ப்ராக்டிக்கலாக நிஜமாக இவ்வளோ தூரம் அந்த படம் இப்படி வருமா, ஒரு கரெக்டாக ஒரு மேல் ஹீரோ வர்சஸ் மேல் ஆன்டகனிஸ்ட் வர்சஸ் ஃபீமேல் ப்ரோட்டகனிஸ்ட் அப்படி கரெக்டாக அமையுமான்றது வந்து எனக்கு கொஞ்சம் மைண்டில் டவுட் இருந்துட்டு தான் இருந்தது. பட் அவர் ஃபஸ்ட்டு நரேட் பண்ணது மாதிரியே வேறு லெவலில் எடுத்துகிட்டு வந்துட்டார் படத்தை. மேம், நீங்க வாரிசு, காஃபி வித் காதல் மாதிரியான நிறைய படங்கள்ல இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்துல நீங்க தான் லீட் ரோல் அப்படிங்கும்போது உங்களுக்கு அது எவ்வளோ ஸ்பெஷலா ஃபீல் ஆச்சு மேம்? கண்டிப்பாக ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஸோ நான் வந்து இது வரைக்கும் ஒரு 4-5 படம் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் இதில் பார்த்ததில் நான் வந்து நம்ம வந்து ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு படத்துக்கு வந்து ஹோல்ட் ஆன் பண்ணக்கூடாது. நம்ம வேலையை மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் இட்ஸ் டீம் எஃபர்ட். அந்த படம் எவ்வளோ தூரம் வரும், நம்ம ரோல் எவ்வளோ தூரம் வரும்ன்றது வந்து கம்ப்ளீட்லி இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ்ன்ற ஒரு விஷயம். ஸோ எனக்கு வந்து இது ஃபுல் ஃப்ளெஜ்டாக நிஜமாவே அவர் சொன்ன மாதிரியே வந்தனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் வரதில்லை. எஸ்பெஷலி நிறைய இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே, ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ், ஒரு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஒரு ரொம்ப பெரிய பாக்கியமாக பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ரிலீஸ். ஓகே மேம். சார், அதே மாதிரி உங்களுக்கு இது டெபியூ ஃபிலிம், இது உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்துச்சு சார்? அண்ட் உங்களுடைய திரைப்பயணத்தை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். நான் ஒரு 15 இயர்ஸ் மேலே சினிமாவில் இருக்கேன். நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிட்டேன், நிறைய டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டேன். அது லிஸ்ட்டு பெருசு. ஒருத்தர் சொல்லணும் கஷ்டமாயிடும். பட் ஆனால் சின்சியராக ஒர்க் பண்ணேன். அதனால லாங் ஜேர்னியாக இருந்தாலும் எனக்கு கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. எனக்கு ஒரு ப்ரொடியூசர், இப்போ பண்ணியிருக்கிற ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கரெக்டாக எனக்கு என்னுடைய தேவைகளை அறிஞ்சு பணம் கொடுத்தாரு. எங்கேயுமே படம் நிற்கிற மாதிரியான சூழ்நிலை வரல. அதே மாதிரி ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து பேமெண்ட்டில் தான் இஷ்யூ வரும் எப்போவுமே, டெக்னீஷியன்ஸ் இல்லை ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே.
அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக தெளிவாக இந்த ஸ்டேஜில் இது கொடுத்துருன்னா கரெக்டாக கொடுத்துருவார். அதனால் என்னால் ஸ்மூத்தாக இதை வந்து பிளான் பண்ணபடி அவர்கிட்ட சொன்ன நாளை விட கம்மியாகவே நான் முடிச்சு கொடுத்துட்டேன். நல்ல குவாலிட்டியாகவும் படம் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு அது நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே சார். மூவியோட ஜானர் வந்து எப்படி போகுது சார்? நம்ம ட்ரெய்லரில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொலை பண்ணுற மாதிரி ஒரு சீன் காமிக்கிறீங்க, அப்புறம் முனிஷ்காந்த் சார் அப்புறம் தீபாக்கெல்லாம் வந்து காமெடியாக கொண்டு போகிறாங்க. இது என்ன ஜானரில் போயிட்டு இருக்கு சார்? அதுதான் நம்ம இது புதுசாக ஒரு ஜானர் பேர் வைக்கணும். இது அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு ஜானருக்குள்ளே முத்திரை குத்திட்டோம்னா இப்போ இது ஃபுல்லான கேங்ஸ்டர் மூவின்னு சொன்னோன்னு வச்சிங்களேன், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. அது வரமாட்டாங்கன்னா நம்ம அவங்களை ஏமாற்றியும் வர வைக்க முடியாது. ஸோ எல்லா எலிமெண்ட்ஸும் இது உள்ள இருக்குது. அப்போ இவங்க தான் அடிக்கடி கேட்பாங்க டப்பிங்லாம் முடிச்சுட்டு, இது என்ன ஜானரில் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு. அப்படி ஜானர் பேர் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி வைக்கணும்னா ஒரு கேங்ஸ்டர் ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லலாம். எல்லாமே இருக்காது. ஆமா, எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கு. தீபாக்கா இருக்காங்க, ஃபேமிலி லவ் ட்ராமா சொல்லலாம். ஒரு சின்ன கியூட்டான லவ் ஒன்று வச்சிருக்கோம். ஆக்ஷன் இருக்கு, முனிஷ்காந்த் இருக்காரு, தீபாக்கா இருக்காங்க. இமோஷன்ஸும் நிறைய சீன்ஸ்ல இருக்கு. இவங்க 2 பேருக்கும் கேட் அண்ட் மவுஸ் இருக்கு. ஸோ அது அந்த பேஸ் இருக்கும், ஃபாஸ்ட் பேஸ் இருக்கும், அது ஃபுல் எங்கேஜாக இருக்கும். கிளைமேக்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அது ஒரு அன்ஃபர்கெட்டபிளாக இருக்கும், எல்லாருக்குமே புதுசாகவும் இருக்கும். ஓகே ஓகே சார். அதில் அதை முடிச்சுட்டு படம் போகும்போது எல்லாருக்குமே ஒரு சின்ன ஃபீலோட போவாங்க. அந்த ஃபீல் என்னன்னு நான் இப்போ சொல்ல முடியாது, படம் பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நல்லா இருக்கும் கம்ப்ளீட். சார், ஆனந்த்ராஜ் சார் வந்துட்டு ஒரு வெர்சடைல் ஆக்டர் தான். அவர் வந்துட்டு இந்த படத்துக்கு இந்த கதைக்கு இவர் தான், இந்த கேரக்டருக்கு இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க சார்? இல்லை, அவருக்கும் முதல்ல சில ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பசுபதி சார் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்தது. பட் சில காரணங்களால் அது நடக்கலை. அப்போது அடுத்து யாருன்னு பார்க்கும்போது கொஞ்சம் அந்த ஹியூமர் கலந்து ஒரு வில்லன், ஒரு டான் அப்படின்னும் போது சார் வந்து நம்மளெல்லாம் பயமுறுத்தின வில்லன் அவர். அதான் இவங்க கூட அதுக்கு அவருக்கு பேர் வச்சுட்டாங்க, ஓஜி பேட் கைன்னு வச்சிருக்காங்க. அந்த ஓஜி பேட் கை இப்போ பண்ணுற அந்த ஹியூமர் இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்குலாம் வந்து அவரை வந்து காமெடியாக தான் தெரியும். ஸோ இது ரெண்டையும் பிளண்ட் பண்ணி ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டரைசேஷனாக இதை அவர் பண்ணும்போது நல்லா இருக்கணும் போது ஸோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் பார்க்கும்போது அவர் வில்லன் மாதிரி இருக்கிற சீன்ஸ் பண்ணும்போது பயம் நிச்சயமாக வரும். ஹியூமர் பண்ணும்போதும் காமெடினா தெரிய மாட்டார். அந்த பிளாக் ஹியூமர் பண்ணும்போது ஒரு ரசிப்போம்ல, அந்த ரசிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ த்ரூ அவுட் அழகாக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஈக்குவலண்ட்டாக இவங்களும் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஸ்பேஸும் அவர் கொடுத்தார். ஈகோ வரும் சில சமயங்களில், ஏன் அவங்களுக்கு அவ்வளோ கொடுக்கணும். ஈவன் மேல் கேரக்டர், மேல் ஆர்டிஸ்ட் பண்ணாலே அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ இவங்க வந்து ஒரு ஃபீமேல் அப்படின்னும்போது அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாமல் கதைக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு. இப்போ ஆடியோ லான்ச்ல வந்து ஆனந்த்ராஜ் வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு ரொம்ப ததும்ப பேசியிருந்தாரு இல்லையா? நான் கடந்து வந்த பாதைகள் வந்து அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கடந்து வந்த பாதைகள் வந்து சினிமாவில் வந்து அவர் அவ்வளோ அன்பை காட்டியிருக்கிறாரு, அன்பை கொடுத்துருக்கு சினிமா அவருக்கு. நீங்க சூஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவர் இந்த கதைக்கு எப்படி நடிச்சிருக்கிறாரு, அவரோட எஃபர்ட் எவ்வளவு போட்டிருக்காரு சார்? அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா கோஆப்ரேட் பண்ணாரு. நல்லா இப்போ அந்த அவரோட லுக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லுக்கே வந்து வழக்கமாக டான்னா ஒரு லாங் ஹேர் மாதிரி வச்சுட்டு மீசையெல்லாம் முறுக்கிக்கிட்டு வெவ்வேறு காஸ்டியூம் போட்டு அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு ஒரே காஸ்டியூமாக போகும் சார். அது யூனிஃபார்ம் மாதிரி இருக்கணும், நல்லா இருக்கணும் போது அது 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம். அதில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்குது. அந்த விக்கு எப்படி செட் பண்ணலாம், மீசை ஒரு 10 வகையான மூஸ் வச்சார், ரெடி பண்ணார், அதை பார்த்தோம். விக்கு வந்து ஒரு 10-20 இப்போ இம்போர்ட்லாம் பண்ணார். அதை இம்போர்ட் பண்ணிலாம் நம்ம வச்சு பார்த்தோம். அதே மாதிரி சிம்பிளாக ஒரு நார்மல் ஒயிட் அண்ட் இல்லாமல் பிளாக் வேட்டி ஷர்ட் போகலான்னும் போது அதையும் போட்டு பார்த்தோம். இன்னும் வெவ்வேறெல்லாம் பண்ணோம். இது லுக் கரெக்டாக செட் ஆச்சு. அது லுக் டெஸ்ட் பண்ணி அது ஃபிக்ஸ் ஆனதுலேருந்து ஈச் அண்ட் எவ்ரிடே அவ்வளோ கோஆப்ரேஷன் கொடுத்தாரு. அதே மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், நுவான்சஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார். பண்ணிவிட்டு கேட்பார், இது ஓகேவா, நான் பண்ணலாமான்னு. நல்லா இருக்கு சார், தயவு செஞ்சு பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அதெல்லாம் பண்ணுவோம். ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு அவர். ஓகே சார். 90ஸ்ல வில்லனாவும் 2Kக்கு காமெடியாவும் 2 பேரும் கலந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. சூப்பரா மேம். வந்து நீங்க ஆனந்த் சாரோட நடிச்சது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு மேம்? ஸோ அந்த ரோல் எடுத்த உடனே கொஞ்சம் நல்லா எக்ஸைட்டடாக தான் இருந்தேன். அண்ட் ஆனந்த்ராஜ் சார் வந்து ஓஜி வில்லன், எல்லாருக்குமே அவர் வந்து வில்லனாக தான் பார்த்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் காமெடி பண்ணிட்டு இருந்திருக்காரு இந்த பாஸ்ட் ஃபியூ, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவருக்கு. பட் ஓஜி வில்லன்னா அவர் தான். ஸோ ஒரு வில்லனுக்கே ஒரு வில்லனா நடிக்கணுன்றா அது ஒரு பெரிய ஒரு பெரிய என்ன சொல்றது, இப்போ பார்க்கும்போது தான் அது ஒரு பெரிய இதாக தெரியுது. நான் செட்டில் இருக்கும்போது நல்ல வேளை அதை நான் ரியலைஸ் பண்ணல. ஏன்னா அந்த இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது நல்ல வேளை எனக்கு தெரியல, இல்லாட்டி அது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷராக இருந்திருக்கும். பட் ஆனந்த்ராஜ் சார் வந்து எனக்கு எந்த
எந்த சூழ்நிலையும் ஓகே என்ன இப்படி அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை. என்னோட ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அவர் 400 மூவிஸ் ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு இது 4th என்னமோ படம் தான். ஸோ ஆனாலும் அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்காம எனக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்து எதுவுமே எந்த கமெண்ட்டும் எதுவுமே இல்லை. ஒரு சீன் இருந்ததுன்னா அவரது நடிப்பார், நான் இந்த நடிப்பேன். இந்த ஒரு சஜஷன் கூட ஆக்சுவலி ஒன்றுமே அவர் பெருசாக கொடுக்கல. அண்ட் கட் சொன்ன உடனே நல்லா கதை பேசுவார். அழகா எல்லாரும் இருப்பாங்க, லைக் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. நல்லா எல்லாருக்கும் என்டர்டெய்னிங்கா ஸ்டோரிஸ் சொல்லுவாரு. அவர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நிறைய ஆமா அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா ஸ்டார் காஸ்டோட நடிச்ச எல்லா ஸ்டோரிஸும் நல்லா ஷேர் பண்ணுவாரு. ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அவர்கிட்ட இருந்து. ஸோ ஐ ஷுட் ஆக்சுவலி தேங்க் யூ. தீபாக்கா கூட சொல்லியிருந்தாங்க ஆடியோ லான்ச்ல குழந்தை மாதிரி அப்படின்னு. கரெக்ட். நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம் ஆஹா டெரரா இருப்பாரு அந்த, பிகாஸ் அந்த ஸ்கிரீன்ல அவ்வளவு டெரரா பார்த்து ஓகே நேர்லயும் கொஞ்சம் நம்ம ஒரு 2 ஸ்டெப் பேக்ல தான் இருக்கணும் போல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் ரொம்ப ஜாலி குழந்தை மாதிரி இருந்தாரு ஆக்சுவலி. அந்த குழந்தைய மாதிரி இருந்ததுனாலதான் ஸ்டேஜ்ல பேசும்போது ப்ரோக் அவுட் ஆயிட்டாரு. அதனால கண்ட்ரோல் பண்ண முடியல. கரெக்ட். அது ஒரு ரா எமோஷன். அவரு எதுவுமே பிளான் பண்ணிலாம் பண்ணல, யதார்த்தமா வந்தது. ஏன்னா அவருடைய நேச்சர் அதுதான். மேம் இப்போ உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, வீடியோ கால் பாருங்க மேம். ஆஹா மெமரியே போட்டோ பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருது மேம் உங்களுக்கு? ஓ மை காட், இந்த போட்டோ வந்து 2007ல எடுத்த போட்டோ. இது நான் மிஸ் சென்னை ஆஹா இது நான் மிஸ் சென்னை வின் பண்ண உடனே அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு எடுத்த போட்டோ. இதுதான் நான் மிஸ் சென்னைனா இவங்க ஃபர்ஸ்ட் ரன்னர் அப், இவங்க செகண்ட் ரன்னர் அப்பா இருந்தாங்க. ஆஹா பரவாயில்ல மேம். போட்டோ பார்த்த உடனே எந்த இயர் எடுத்தது எப்போ எடுத்ததுன்னு எனக்கு ரொம்ப மெமரபிள். ஏன்னா இது வந்து மிஸ் சென்னை எவ்வளவு ஒல்லியா இருக்கேன் பாருங்க, அதுதான் யோசிக்கிறேன். எவ்வளவு ஒல்லியா இருக்கேன். எனக்கு ஒரு ஆமா நானே தான். இது எனக்கு ஆக்சுவலி எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுது. ஏன்னா ஒரு நிமிஷம், இது வந்து என்னோட 2007 எடுத்தது. இப்போ வந்து நம்ம 2025ல இருக்கோம். இது வந்து ஸ்டார்ட் ஆஃப் மை ஜேர்னி இன் மீடியா. அண்ட் ரொம்ப எமோஷனலாக இருக்கு. ஏன்னா இது வந்து எனக்கு சும்மா ஒரு பேஷன் தான். ஒரு சும்மா லைக் ஹவு கேர்ள்ஸுக்கு இருக்கும் இல்லையா, சும்மா நம்ம கேமரா முன்னாடி இருக்கணும் ஒரு ஜாலிக்கு தான். எனக்கு அதனால தான் அந்த மிஸ் சென்னை பண்ணேன். நான் மிஸ் சென்னை போகும்போதே செம்ம வீட்டில் அப்பா திட்டிகிட்டே நான் அப்படியே எஸ்கேப் ஆகி கிளம்புவேன். அந்த மாதிரி அந்த கான்டெஸ்ட் நான் வின் பண்ணி, சரி நான் இந்த கான்டெஸ்ட்டை வின் பண்ணால் போதும், நம்ம திருப்பி வேலைக்கு போயிடலாம், நம்ம உருப்படியாக ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அப்போ தான் என்னோட கிராஜுவேஷனும் முடிஞ்சுது. ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன். சரி என் ஜாயினிங் டேட் ஒரு டேட்டாக இருந்தது. அவங்களுக்கு நான் லெட்டர் அனுப்பிச்சேன், எனக்கு வந்து ஹெல்த் ரீசன்னால நான் ஜாயின் பண்ண முடியாது, எனக்கு வேறு ஜாயினிங் டேட் கொடுங்க சொல்லிட்டு இந்த மிஸ் சென்னை கான்டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணிவிட்டு ஒரு 6 monthsக்கு அப்புறம் போய் ஜாயின் பண்ணேன். சரி இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் இந்த மீடியா எப்போதும் இழுத்துட்டே இருக்கும் நம்மளை. ஸோ அது மாதிரி நான் சின்ன சின்ன ஷோஸ் சின்ன ஆட்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது ஜஸ்ட் என்னோட இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ஸ்டாகிராம் அந்த சோஷியல் மீடியாவை மெயின்டைன் ஆகட்டும், சரி எதாக இருக்கட்டும். அந்த ரியாலிட்டி ஷோக்கு அப்புறம் ஒரு சடன் பூஸ்ட். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு இங்கே வந்து ஒரு லீட் ஆர்டிஸ்டாக உட்காரும்போது எனக்கு வந்து என்னோட நம்ம ஒரு பேஷனில் ஆரம்பித்த ஜேர்னி அது ஜஸ்ட் கைவிடாமல் அதை சும்மா ஏதோ பண்ணிட்டு இருந்ததுனால ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து நம்மளை விட்டுருக்குன்றது எனக்கு இந்த ஃபோட்டோவில் ரொம்ப நாஸ்டாலஜிக்காக எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் சச் அ பியூட்டிஃபுல் மெமரி. இப்போ ஆராத்யா மேம் பேசியிருந்தாங்க இல்லையா, தமிழ் பெண்கள் நாங்களும் இருக்கோம் அப்படின்னு அழுத்தமா ஆழமா சொல்லியிருந்தாங்க. உண்மையாவே தமிழ் பெண்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுதா மேம்? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐ திங்க் ஸோ யா. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மற்ற ஸ்டேட்ஸ்ன்னு விட்டுருங்க, ஒரு ரோலுக்கு இப்போ ஹீரோ இருக்காங்க, அவங்க கரெக்டாக நம்ம தமிழ் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்காங்க. பட் ஹீரோயின்னு வரும்போது தட்ஸ் நாட் த ட்ரூ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன். சரி ஒரு கமர்ஷியல் வேல்யூ ஒரு மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். பட் எல்லா படமும் அப்படி தான் வந்ததுன்னா எங்கே ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை ஒரு சின்ன கேர்ள் வளருது, அவங்க காம்ப்ளெக்ஷன் வந்து மாநிறம்,
அதுதான் அது பியூட்டி ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு ஆயிடக்கூடாது இல்லை. அவங்க வந்து சீங் த டிவி எல்லாரும் பேசுறது கேட்கும்போது ஓ அவ்வளோ வெள்ளையா இருந்தாதான் நம்ம அழகுன்னு ஒரு இது வருது இல்லை. அந்த அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ் தான் மாற்றணும். அதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் உமனுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். ஹீரோயின்னா இப்படிதான் இருக்கு. சரி, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் மூவி அஃப்கோர்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் மற்ற செக்மெண்ட்ஸ்லாம் வேற மாதிரி அவங்க எல்லாம் காஸ்ட் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா. மேம், உங்களுக்கு இந்த ஆக்டர் இல்லை ஆக்ட்ரஸோட நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆசை இருக்கா மேம்? சூர்யா சாரோட நடிக்கணும்னு இருக்கு. அண்ட் நம்ம தலை அஜித் சாரோடையும் தலை சொல்லக்கூடாதுல்ல, அஜித் சாரோட நடிக்கணும்னு இருக்கு. ஏன்னா நான் வாரிசு நடிக்கும் போது துணிவோட ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அதுல வந்து ஒரு ரோல் கூப்பிட்டுருந்தாங்க ஆக்சுவலி. பட் எனக்கு இங்கே கமிட் ஆனனால எனக்கு அது மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஷூட்டிங் டேட்ஸ் எக்ஸாக்ட்லி சேமாக இருந்தது. ஸோ அது ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஐயோ போயிடுச்சே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட நடிச்சா சூப்பராக இருக்கும். ஓகே சார், நீங்கள் மூவிக்கு வந்து ஸ்ரீகாந்த் தேவா இசை அமைச்சிருக்காங்க. இசை எப்படி அமைஞ்சிருக்கு சார்? ரொம்ப பிரமாதமாக கொடுத்துருக்காரு. இது ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி, சென்னை பேஸ்டுன்னும் போது நிச்சயமாக ஒரு கானா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அந்த கானா வந்து ரொட்டீனாக ரெகுலராக இருக்கிற மாதிரி வேண்டான்னு சொன்னோம். ஏன்னா அவர் அதில் கிங்கு, அவருடைய அப்பா வந்து சக்கரவர்த்தி அதில். அதனால அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணார், நிறைய பண்ணார். ஆனால் நான் அந்த ஜானர்லேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி வேறு மாதிரி பண்ணலாம். ஒரு பைலா, அப்புறம் வந்து ஒரு அரேபியன், இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வேறு ஒரு ஃப்ளேவரில் நம்ம கானாவை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காரு. தேவா சார் தான் அந்த பாட்டை பாடியிருக்காரு. ஸோ அது அந்த பழைய ஃப்ளேவரோடு சேர்ந்து ஒரு புதுசாக இருந்திருக்கு, நல்லா இருந்திருக்கு அந்த சாங். ஆனந்தராஜ் சாருக்கான இன்ட்ரோ சாங் அது. அந்த சாங்கில் வந்து ஆனந்த் பாபு சார் ஆட வச்சுருக்கேன். அவர் வந்து எப்பவுமே சென்ட்ரல் ஃபிகர்னு சொல்லி யாராவது பழைய நடிகைகளை கூட்டு வந்து ஆட வைப்பாங்க. நான் அவரை கூப்பிட்டு வந்து ஆட வச்சிருக்கோம். ஆனந்த் பாபு தெரியல, அவர் பழைய டான்ஸ்லாம் பண்ணுவார், அவர் பண்ணியிருக்காரு. இன்னொரு சாங் வந்து ஒரு ஐட்டம் நம்பர், அதுவும் வந்து கொஞ்சம் தெலுங்கு தமிழ் கலந்த மாதிரி வரணும், அதுவும் நல்லா பண்ணியிருக்காரு. இன்னொரு மெலடி ஒன்று பண்ணியிருக்காரு இதில், இந்த லவ் போர்ஷன், ஆராத்யா போர்ஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. 4 சாங் மொத்தம். இன்னொரு சாங் வந்து கிளைமேக்ஸில் வரும். அதே மாதிரி RR பர்டிகுலராக சொல்லணும், இவங்களுக்கு வந்து சாங் எதுவும் இல்லை. ஆனால் இவங்க வர்ற சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பார், தீம் மியூசிக் மாதிரி போட்டிருப்பாரு. அதுவே இவங்களுக்கு சாங்கோட பெட்டரான ஒரு ஸ்கோப்பை கொடுத்துருக்கு. கெத்தை வந்து அப்படியே இன்டென்சிஃபை பண்ணியிருக்கு. ஸோ பிஜிஎம் வந்து வேற லெவலில் அது எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு படம். மேம், இதில் நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு போலீஸ் கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து போலீஸ் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எந்த ஒரு ரியல் போலீஸை இல்லை இதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியில் நடித்தவங்களை யாரை நீங்கள் ரோல் மாடலாவோ இல்லை ரெஃபரன்ஸாவோ எடுத்துக்கிட்டீங்க, இல்லை நீங்களே உங்கள் ஓன் ஸ்டைல் ஃபாலோ பண்ணலான்னு பண்ணீங்களா மேம்? நான் வந்து ஆக்சுவலி ரெஃபரன்ஸ் எதுவுமே பெருசாக எடுக்கலை. பட் போலீஸ்னா ஒரு கெத்து இருக்கணும், அது ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்தது. ஸோ அது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங்கில் கொஞ்சம் எனக்கு அந்த தயக்கம் இருந்தது. ஆஹா, நம்ம போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டோம், போலீஸ் மாதிரி இருக்கோம் பார்க்கறதுக்கு, பட் அந்த கம்பீரம் அதெல்லாம் வரணும். பட் அதுக்கப்புறம் ஐ கைண்ட் ஆஃப் காட் இன் டு த கேரக்டர். அண்ட் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன இருந்ததுன்னா, சார் வந்து இந்த மாதிரி ஓவர் ஆக்ஷன்லாம் பண்ண வேண்டாம், ரொம்ப எல்லாம் ஊலாம் பண்ண வேணாம், நீ எப்படி இருக்கியோ அப்படியே நார்மலாக ஒரு போலீஸ் எப்படி இருப்பாங்களோ, ரியாலிட்டியில் எப்படி இருப்பாங்களோ அப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணால் போதும்னு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தனால நல்லா கேரி அவுட் பண்ண முடிஞ்சுது. பேசும்போது கல்யாணம் குழந்தை இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா சினி ஃபீல்டில் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தீங்க. உண்மையாகவே இந்த மாதிரிலாம் நடக்குதா மேம்? அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மேம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐ திங்க் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்னா மேபி இப்போ மாறிட்டு வருது. பட் லைக் நான் வந்து மிஸ் சென்னை இருந்த டைம்ல நான் வந்து ஐ ஒன் மிஸ் சென்னை, ஐ வாஸ் 21 years old. அப்போவே என்ன டாக் இருந்ததுன்னா, நான் வந்து ஐம் ஓல்டு ஃபார் மூவிஸ். ஸோ 16, 17, 18 அந்த ஏஜ் குரூப்ல தான் ஹீரோயின்ஸ் வந்து இருக்கணுன்ற ஒரு இது இருந்தது அப்போ. இப்போ மேபி திங்ஸ் ஆர் சேஞ்சிங். பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எனக்கு வந்து பெரிய ஆஃபர்ஸ் எதுவுமே வந்ததில்லை. அண்ட் அது ஒரு ஸ்டீரியோடிப்பிக்கலாக ஓகே இவங்களுக்கு குழந்தை இருக்குது, ஸோ இவங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட் வேல்யூ வாட் எவர் இட் இஸ் இருக்காதுன்ற ஒரு மேபி நோஷனாக இருக்கலாம். ஐ டோன்ட் நோ, அது வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ் தான் கேட்க வேண்டிய ஒரு கொஸ்டின். அண்ட் பட் இப்போ வந்து அது மேபி பிரேக் ஆகிட்டு வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா இருக்குது, எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது. ஸோ அதுவும் ஐ திங்க் கன்சர்வேட்டிவ் ஃபிலிம் மேக்கர்ஸ் அந்த மைண்ட் செட்டை மேபி கொஞ்சம் மாற்றணும். ஓகே மேம்.
இப்போ பெண்களுக்கு வந்து பொதுவா இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பாடி ஷேமிங்ன்ற ஒன்று ரொம்ப பெருசாவே இருக்கு இல்லையா மேம்? எவ்வளவுதான் ஜெனரேஷன் மாறிட்டு இருந்தாலும் என்னதான் புதுசா வந்திருந்தாலும் இந்த பாடி ஷேமிங் அப்படின்றது மாறவே மாட்டேங்குது. இதனால நிறைய பிரச்சனைகளை பொண்ணுங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்வீங்க மேம்? பாடி நம்ம சொசைட்டியே ஜென்ரலா வந்து ஒரு பவுண்டரிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது இல்லவே இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியாதுல்ல, மற்றவங்களுக்கு என்ன கன்சர்னு, அவங்களுக்கு எது அது அவங்கள புண்படுத்தும்ன்ற இது இல்லை. ஸோ நம்ம பேசும்போது கேள்வி கேட்கும்போது கூட அவங்களுக்கு புண்படுத்தாத அளவுக்கு நம்ம பிஹேவியர் இருக்கணும். அந்த பவுண்டரிஸே இல்லை. எஸ்பெஷலி இந்த சோஷியல் மீடியா டைமில் கான்டென்ட்டுக்காக எது வேணாலும் பேசிட்டு போகலான்ற ஒரு சரி நம்ம சொன்னால் யாரும் அதை கேட்க போகிறது இல்லை, நம்ம எனிவே கேமராக்கு பின்னாடி தான் இருக்கோம், நம்ம எஸ்கேப் ஆகிடலாம், எதை வேணாலும் சொல்லிட்டு போயிடலான்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு தைரியம் எல்லாருக்கும் வந்துருச்சு. பட் சில பவுண்டரிஸ் இருக்குது. ஒருத்தங்களுக்கு ஒரு இது ட்ரிகர் ஆகும், சில பேர்கிட்ட இது கேட்கக்கூடாது, சில பேர்கிட்ட கேட்கணும். அண்ட் அந்த இப்போ ஒரு மூவி ப்ரொமோஷன் வச்சுக்கோங்களேன், அந்த மூவி ப்ரொமோஷனில் அந்த மூவி ரிலேட்டடாக தானே நம்ம பேசணும். ஸோ அந்த விஷயம்லாம் இருக்குது. அண்ட் ஈச் ஒன்னோட சென்சிட்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம கேள்வி கேட்கணும்ன்ற ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணால் நல்லா இருக்கும், எல்லாருக்கும் நல்லா இருக்கும். இப்போ இந்த படத்தின் மூலமா மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்க சார்? படத்துல என்ன முக்கியமான கருத்து? அது வந்து எண்டில் படம் முடிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா, ரவுடிசம் என்பது இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு த்ரெட்டனிங்காக தான் இருக்குது. எந்த ஊராக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும், உலகம் ஃபுல்லாகவே இந்த ரவுடிசம் வந்து தேவையில்லை. யங்ஸ்டர்ஸ் வந்து தவறான பாதையில் போகிறாங்க. அப்போ கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ்க்காக போவாங்க. அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா அது ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கும்னு நினைப்பாங்க. அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த படத்தில் சொல்லியிருக்கோம், கமர்ஷியலாக சொல்லியிருக்கோம். அதாவது அந்த கதையே சொல்லி அந்த கதை மூலமாகவே சொல்லியிருக்கோம். கேங்ஸ்டரில் வந்து என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் சொல்லிட்டு அதுவே வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கோம். அது வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகும் ஆடியன்ஸ்க்கு. ஏன்னா பசங்க வந்து அந்த டீனேஜ்ல இருக்கும் போது இப்படி இருக்கிறாங்க, அப்புறம் வளர்ந்து வரும்போது இந்த வயது கேட்டுறது போல மாறிக்கிறாங்க இல்லையா? கண்டிப்பா அவங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும் சார். நிச்சயமா. கண்டிப்பா சார். எல்லாரும் படத்துல வந்துட்டு 100% எஃபோர்ட் போட்டிருக்காங்கிறது உங்ககிட்ட வந்து பேசும்போதே தெரியுது. ஸோ படம் மதராஸ் மாஃபியா கம்பெனி படம் வந்துட்டு மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் நீங்க சொல்ல வந்த மெசேஜும் மக்களை கண்டிப்பா போய் சென்றடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேந்தர் டிவி சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி மேம். ரொம்ப அழகா எடுத்தீங்க ரெண்டு பேரும். தேங்க்யூ ஸோ மச்.